வணக்கம், நான் உங்கள் தனுஜா. இன்னைக்கு தைமாரி சுக்லபக்ஷ பஞ்சமி. வாராகி அம்மன் நமக்கு தேவி ரூபத்துல என்ன சொல்ல போறாங்க, கைடன்ஸ் கொடுக்க போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி வாராகி அம்மன் லக்ஷ்மி ஸ்வரூபியா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நான் பணமழைய பொழிய போறேன். அது உங்க லைஃப மாத்த போகுது. அது உங்க சம்பள உயர்வா இருக்கலாம், இல்ல நின்னு போன பணம் திடீர்னு வரலாம், இல்ல கேஸ் கோர்ட்னு மாட்டி இருக்கிற ஒரு சிக்கல்ல இருந்து உங்க பணம் திடீர்னு கிடைக்கலாம், இல்ல மறந்து போன ஒரு நண்பர் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கலாம். ஏதோ சம்பள உயர்வோ ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறாங்க அப்படின்றது சொல்றாங்க. சந்தோஷி மாதா அம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட சந்துஷ்டி இருக்கணும், அதாவது கண்டென்ட்மெண்ட் இருக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஒரு திருப்தி இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஒரு ஜாய், சின்ன சின்ன சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க சந்தோஷப்பட மாட்டேன்றீங்க. அதுக்கான பிளெஸிங்ஸும் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, தேங்க்யூவும் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கிடைக்காம போகலாம் விஷயம், ஆனா அது உங்களுக்கு ரொம்ப எளிய முறையில ஈஸியா கிடைச்சிட்டு போறதுனால அதுக்கு வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. யூ ஸ்டார்ட் acknowledging what you have in life. Start valuing small things in life. சின்ன சின்ன ஜாய்ஸ், சின்ன சின்ன வின்ஸ், சின்ன சின்ன விக்ட்ரிஸ், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா அமையறதுக்கெல்லாம் ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்ச்சியோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள்ல கூடிய சீக்கிரம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி ஜெகத்தை ஆள்பவள், இந்த புவனத்தை ஆள்பவள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவைன் பிரசன்ஸ். உங்களுக்கு ஈஸியா கிடைச்ச எதையுமே நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அக்னாலேஜ் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்க கனெக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு ஜீவராசியும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணுது, ஏதாவது ஒரு ரூபத்துல ஹெல்ப் பண்ணுது, ஏதாவது ஒரு ரூபத்துல சாதகமா இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்க நன்றி தெரிவிக்கணும், அதோட நீங்க கனெக்டும் ஆகணும். நீங்க உண்டு என் வேலை உண்டுன்னு நீங்க எவ்வளவு அலூஃபா இருப்பீங்களோ, இஃப் யூ நாட் இன்டர் கனெக்டட், அப்போ உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியே இல்லாத போது பிரபஞ்சத்துக்கு கொண்டு எப்படி நீங்க கனெக்டிவிட்டி கொண்டு வர முடியும்? நான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கேன், எல்லா ஜீவராசிக்குள்ளயும் இருக்கேன். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், செடி மரம் கொடி, அனிமல்ஸ், மனுஷங்க எல்லார்கிட்டையும் இருக்கேன். ஆனா நீ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு வெறுமா என்ன ஒண்டி தேடி வர, வெறுமா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒண்டி பேசுற. இஃப் யூ டோன்ட் ஹாவ் இன்டர் கனெக்டிவிட்டி தென் யூ கேனாட் ஃபைண்ட் மீ. எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாம வித்தியாசம் பார்க்காம நீங்க பழகும் போது நான் சீக்கிரமா சட்டுன்னு உங்களுக்கு முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட் அஸ் டெவலப் கிரவுண்டிங் வித் தி எர்த். தரையில் உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், வஜ்ராசனத்துல உட்கார்றதா இருக்கட்டும், சுகாசனத்துல உட்கார்றதா இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு எல்லாமே மறந்து போயிட்டோம். ஸோ நம்ம கிரவுண்டிங்கை எவ்வளோ நம்ம கனெக்ட் பண்றோமோ, வி கெட் க்ளோஸ் டு த மதர் எர்த்.